நடிகர் சங்கத்தை தகர்த்து அதைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்குள் சென்று அங்கும் தலைவராக மாறி இப்போது அதைத் தொடர்ந்து திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்துக்குள்ளும் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார் நடிகர் விஷால். அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கின்றார்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர்கள். ஆம், அவ்வாறு நடந்தது என்ன? இந்த செய்தியை சற்று விரிவாக பார்ப்போம். ஆரம்பத்தில் நடிகர் சங்கத்துக்குள் கால் வைத்த விஷால் அவர்கள் ஓர் கட்டிடத்தை கண்துடைப்பாக காட்டி அந்த நடிகர் சங்கத்தையே தகர்த்தெறிந்து அதற்குள் தன் ராஜ்யத்தை உருவாக்கினார். அவ்வாறே தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளும் வந்த விஷால் அவர்கள் திருட்டு விசிடி மற்றும் பல பிரச்சனைகள் என்று அனைத்தையும் தன் தலையில் தூக்கி போட்டு அதை காட்டி அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கே தலைவராகவும் மாறிவிட்டார். இப்போது புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றார். என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், விவசாயிகள் இப்பொழுது பிரச்சனையில் இருக்கின்றார்கள், துன்பத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றது. அதனால் திரையரங்குகளில் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ₹1 பணத்தை ஒதுக்குவதன் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு நன்கொடையை கொடுக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் மிகவும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று பார்த்தீர்கள் என்றால், நடிகர்கள் தாங்கள் வாங்குகின்ற சம்பள பணத்தில் ஒரு தொகை பணத்தை ஒதுக்குவதன் மூலமாக ஓர் மிகப்பெரிய தொகையை நாங்கள் நன்கொடையாக கொடுக்க முடியும். அதை விட்டுவிட்டு ஏன் எங்கள் வயிற்றில் அடிக்கின்றீர்கள்? ஏனென்று பார்த்தீர்கள் என்றால், திரையரங்குகளில் வெளிவரும் திரைப்படங்களில் 99 விழுக்காடு திரைப்படங்கள் எங்களுக்கு தோல்வியை தரும் திரைப்படங்களாகவே அமைந்திருக்கின்றது. அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கே நாங்கள் இன்னல் பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் நீங்கள் எங்களுக்கு இன்னும் அதிகமான துன்பத்தை தருவது சரிதானா என்று கேட்டிருக்கின்றார்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர்கள். அதைத் தொடர்ந்து விஷால் அவர்களுடைய பார்வை திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் மீதும் எழுந்திருக்கின்றது. அதனால் அடுத்தது ஒரு பிரச்சனையும் ஆரம்பமாக இருப்பதாக பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற சூடான சுவையான தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.